ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ரேவதி நாமக்கல். இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். இது எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயங்கள் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா மீஷோன்னு போட்டிருக்கு, மீஷோ. ஓகே, இது என்னுடைய அட்ரஸ். நான் மீஷோவில் ஏதாவது ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா என்னோட அட்ரஸுக்கு நான் ஆர்டர் பண்ணுவேன். என்னுடைய பேர் ரேவதி. இப்போ மீஷோவிலேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு எனக்கு கூப்பன் இங்கே பாருங்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு 14,49,000 கேஷ் அமௌண்ட்டாக வந்திருக்குங்க. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ரைஸ்லாம் காரு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸ் ராயல் என்ஃபீல்டு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, பரிசுகளை பெறுவதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் எங்களின் 9வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ஷ்ட குலுக்கல் போட்டியை நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா மீஷோவோட 9வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ஷ்ட குழுக்கள் முறையில பிரைஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நான் மீஷோல எந்த ஒரு இதுமே நான் பதிவு செய்யப்படல. ஆனா மீஷோல சம்டைம், அதாவது நான் அதிகமா நான் எதுவுமே ஆர்டர் போடுறது கிடையாது. ஏதாவது ஒரு தருணத்துல ஏதாவது வேணும் அப்படின்னா, அதுவும் மிஞ்சி போனா ஒரு 200 ரூபாய்க்கு தாங்க நான் ஆர்டரே போடுவேன். அதிகம் நான் ஆர்டர் எடுக்கிறதே கிடையாது. ஆனா எனக்கு பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு இந்த லெட்டர் எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இவங்களோட ஷீல், மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் ஷீல் இதுல கொடுத்துருக்குறாங்க. இந்த லெட்டர் இந்த ஸ்பீடு போஸ்ட் மூலியமா தான் எனக்கு வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்க. இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கூப்பன் என் கையில இருக்குது, லெட்டர் என் கையில இருக்கு, போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. இப்போ இதுல ஹெல்ப் லைன் நம்பர் அப்படின்னு ராகவேந்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கான்டாக்ட் நம்பரு வாட்ஸ்அப்லயும் நம்ம கான்டாக்ட் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பருக்கு நான் போன் பண்ணி நான் ஒரு தகவல் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டேன். இப்போ அதுல கேட்டதுல என்ன அவங்க ஒரு பதில் சொன்னாங்க அப்படின்னா, இந்த 14,49,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு விழுந்திருக்கு. இதை பத்தின டீட்டெயில் நான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இதுல நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை எடுத்துதான் நான் போன் பண்ணி இதோட டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்கலான்னு போன் பண்ணாங்க. இப்ப அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இந்த 14,49,000 பெறணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே எனக்கு அனுப்பிவிடுங்க. அனுப்பிவிட்ட பிறகு நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 14,49,000 நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவோம். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு 4% அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் 4% கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது. இந்த 14,49,000 போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 1% மட்டும் நீங்க டாக்ஸியா கட்டினா போதும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த 1% டாக்ஸ் அமௌண்ட் யார் பேர்ல கட்டணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு செப்பரேட்டா ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்க அந்த 1% நம்ம அமௌண்ட்டை கட்டிருங்க. கட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் செக் பண்ணிட்டு நாங்கள் இந்த அமௌண்ட்டை ஃபுல் அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா 3% நீங்கள் கட்டினா போதும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் தாங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ 1% அப்படின்னா கூட இன்னைக்கு 14,49,000க்கு 14,490 ரூபாய் நம்ம 1%க்கு டாக்ஸி கட்டணும். ஆனால் இப்போ இந்த லெட்டருக்கும் இந்த கூப்பனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. இது எனக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனாலதான் இந்த வீடியோ நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவா போடணும்னு நான் முடிவு பண்ணி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லெட்ரு கூப்பன் வந்திருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க நம்பி இவங்க சொன்ன அமௌண்ட்டை இவங்க சொன்ன அக்கௌண்ட் நம்பருக்கு போடாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மீஷோ கம்பெனிக்காரங்க என்னுடைய மெயிலுக்கு எந்த ஒரு மெயிலுமே அனுப்ப கிடையாது. இதை பத்தின டீட்டெயில பத்தி எந்த மெயிலுமே எனக்கு அனுப்ப கிடையாது. ஒரு சாதாரண இங்க பாருங்க போஸ்ட்
இந்தியன் போஸ்ட் மூலியமாக தான் இந்த லெட்டர் எனக்கு வந்திருக்கு. இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நாம் வந்து அவங்க கேட்குறத அமௌண்ட்டுக்கு நாம் பணம் கட்டணும் அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இது ஒரு ஃபேக் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது மாதிரி போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஏமாந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் என்னன்னா இந்த லெட்டரை வச்சுக்கிட்டோ நீங்கள் வந்து இது மாதிரி சொன்னாங்க, இந்த பணம் இப்போ ஒரு 14,490 ரூபாய் கட்டிட்டோம் அப்படின்னா 14 லட்சம் நம்மளுக்கு கிடைச்சிருமே அப்படின்னு தயவு செஞ்சு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் அவங்க கேட்குற அமௌண்ட்டெல்லாம் கட்டிடாதீங்க. கட்டிட்டீங்கன்னா உங்கள் பணம் அத்தனையும் சுவாகாதான். மறுபடியும் இந்த கூப்பனில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் ஒரு பைசா கூட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறவே ஏறாது. தயவு செஞ்சு இதை வந்து இங்கே பாருங்க, நான் தெளிவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். மீஷோ கம்பெனிலேருந்து கொடுத்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜெராக்ஸ் தான், ஓகேங்களா, ஒரிஜினல் கிடையாது. இது என்னுடைய அட்ரஸ்ஸு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸு பொருட்களுக்கு உண்டான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இதுதான் எனக்கு விழுந்திருக்கு. செகண்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவோட ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு ஒரு சீல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சீல் மாதிரி நம்மளால 1000 சீலை வந்து உற்பத்தி பண்ணலாம், ஓகேங்களா. அதனால வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் அவங்க சொன்ன அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டிடாதீங்க, கட்டி ஏமாந்துடாதீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் தயவு செஞ்சு இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ராட் தனம்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வுகளோட நீங்கள் இருங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியல புரியலைன்னா உங்களுக்கு மேலே உள்ளவங்க நல்லா தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட நல்ல டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் மூவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த கூப்பன் வந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓயாமல் ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. மேடம் அமௌண்ட் கட்டுங்க. ஆனால் மீஷோ கம்பெனிக்காரங்கள இந்த இதில் இருந்து எனக்கு எந்த மெயிலும் வர கிடையாது. இப்போ மீஷோவில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது பொருள் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மீஷோக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் இந்த பொருள் வந்து சேல் ஆகுது, இவ்வளோ % ஆஃபரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வாட்ஸ்அப்லேயே வருங்க, மீஷோ போட்டே வரும். ஆனால் அவங்க கூட இந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு டீட்டெயிலும் அனுப்ப கிடையாது, ஓகேங்களா. ஒரு லெட்டர் வச்சு இந்த கூப்பனை வச்சு நம்ம இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னா நம்ம பணம் திரும்ப வராது, ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இது நல்லா ஒரு டைம் 2 டைம் நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். திரும்ப மற்றவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த மாதிரி வந்தால் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.